வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு மெது வடை மாதிரியே ஒரு வடை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். மரவள்ளி கிழங்கு மெதுவடை. இது ஒரு அருமையான வடை. உளுந்தே நான் சேர்க்கல, ஒரு வீகன் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், உளுந்தெல்லாம் அலர்ஜி, சாப்பிட்டா முடியாது. ஸோ அவங்களுக்கு மெதுவடை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி கிழங்குல நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அருமையாக வந்தது. இது நம்ம சாப்பாட்டுக்கே நம்ம சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் இது டீ டைமுக்கு ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம் சட்னியோட. ஏற்கனவே உங்களுக்கு நான் டீட்டெயில் ரெசிபி மரவள்ளி கிழங்கை எப்படி வேக வைக்கணும், அது எப்படி வாங்கணும், இதெல்லாம் ஒரு டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிங்க் கலர் மரவள்ளி கிழங்கு தான் நீங்கள் வாங்கணும். அது தோலெல்லாம் உரித்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வடைக்கு மரவள்ளி கிழங்கு ஏற்கனவே ஆவி கட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கு அப் டு 1 மந்த் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும், டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா. அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இத்தனையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. சீரகம், பெருங்காயம் தேவைப்படும். இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த வடைக்கு தேவைப்படுற பொருட்கள். அது தவிர்த்து நம்மளுக்கு எண்ணெய் வறுக்கிறதுக்கு தேவைப்படும், உப்பு தேவைப்படும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கெட்டியாக ஒரு காம்பு மாதிரி இருக்கும், நார் மாதிரி. அது கடாசிடுங்க, அது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்ச மரவள்ளி கிழங்குலேருந்து அந்த நாரெல்லாம் நீக்கி ஒரு சின்ன சீஸ் கிரேட்டர் எடுத்து நல்லா திருவிட்டுருக்கேன். அந்த திருவுமனை மெலிஸ் கண் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நைஸாக வரணும். திருவி எடுத்துடுங்க. இந்த மரவள்ளி கிழங்கை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்காங்க. இந்த மரவள்ளி கிழங்கை பொடி பொடியாக இருந்தாக்கா அது எண்ணெயில் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நைஸாக திருவி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். மிக்சியில் சேர்த்து நீங்கள் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் திருவின மரவள்ளி கிழங்கு நல்லா பிசைஞ்சு ஒரு மாவு மாதிரி தயார் பண்ணிட்டேன். இது சப்பாத்தி மாவோடு இன்னும் சாஃப்டாகவே நல்லா வரும். நல்லா பிசைஞ்சிட்டேன். அதில் இருக்க கட்டி முட்டியெல்லாம் நல்லா பிசைஞ்சிருக்கேன். இதில் சீரகம், பெருங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இம்மீடியட்டாக வறுக்கிறதா இருந்தால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உப்பு சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ நான் இம்மீடியட்டாக இந்த வீடியோக்காக நான் வறுக்கணும். ஸோ அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் கெட்டியாக பிசைய போகாதீங்க, ரொம்ப சாஃப்டாகவும் பிசைய போகாதீங்க. தேவைப்பட்டால் ரொம்ப ட்ரையாக இருந்தாக்கா மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே மாவு எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. கொஞ்சமாக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கு, இங்கிலீஷ் சேனல் வீடியோவோட லிங்க்கு, எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் கையில் பூசி ஒரு எலுமிச்சம்பழமோட கொஞ்சம் பெரிய சைஸு உருண்டை எடுத்து உருட்டி நான் தட்டி இது வடை சுட்டுட போகிறேன். இப்போ ஃப்ளாட்டாக இந்த வடையை நம்ம தட்டி எடுத்துக்கணும். சென்டரில் நம்ம எப்படி மெது வடைக்கு ஒரு ஓட்டை போடுவோம், அதே மாதிரி ஒரு ஓட்டை போட்டு வறுத்து இது நல்லா உள்ள வரைக்கும் வேகணும். வறுக்கிறப்போ இது உள்ள வரைக்கும் வேகணும். ஸோ அதனால் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இது ஒரு 4 5 ஒரு ஈடுக்கு நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம வறுத்து நம்ம பரிமாறுறது. இது மெது வடையோட இன்னும் சாஃப்டாக ரொம்பவே அருமையாக நல்லா வரும். மொறு மொறுன்னும் இருக்கும்.
இப்போ இந்த வடை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ தேவைப்படுதோ எண்ணெயும் நல்லா காய வச்சுருக்கேன். மிதமான தீயில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் தயார் பண்ணி வச்சுருக்க வடை ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு ஈடுக்கு 3 வடை சேர்த்து நான் வறுத்து எடுக்க போகிறேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வடையை திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணேன். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அது உள்ள வரைக்கும் வேகணும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு வரும். ஸோ இப்போ இந்த வடையை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்திருக்கேன். லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் இந்த வடையை நம்ம வறுத்து எடுத்து பரிமாற வேண்டியது தான். ஸோ இந்த வடை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மெது வடையோடு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது நீங்கள் சுட சுட பரிமாறினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வடை வந்து ரெடியாக இருக்குது. நான் எண்ணெயிலேருந்து எடுத்து பரிமாற போகிறேன். சுட சுட பரிமாற போகிறேன். 2வது ஈடு கூட அதே மாதிரி நம்ம வடை சேர்த்து 2வது ஈடு கூட அதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்க வடை சேர்த்து வறுத்து எடுக்க வேண்டியதுதான். இந்த மரவள்ளி கிழங்கு நீங்கள் வேக வச்சு ஒரு டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் அப் டு 1 or 2 months கூட வச்சுக்கலாம். நல்லா தாங்கும், கெட்டு போகாது சீக்கிரமாக, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய நாளே வரும். ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸலண்ட்டான மெதுவோட ரெசிபி இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸு, என்னோட blog லிங்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இங்கிலீஷ் சேனலோட லிங்க், எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நல்லா பொசன்னு முறுமுறுன்னு ஒரு மரவள்ளி கிழங்கு மெதுவோட ரெசிபி காமிச்சிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு thumbs up கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.